गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन राम राम वेलकम टू भोजनालया तमिழ் இன்னைக்கு நம்ம போஜனாலயோட ஸ்பெஷல் என்னன்னா ஆடி 18 வருது இல்லையா ஸோ 18ஆம் பேருக்கு நம்ம நிறைய கலந்த சாதம் ஸ்வீட்ஸ் சக்கரை பொங்கல் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு 2 வெரைட்டி பார்க்க போகிறோம். ஒன்று ஸ்வீட்டு, இன்னொன்று ஒரு வெரைட்டி ரைஸு. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது ஒரு ஸ்வீட் தான், அதாவது கல்கண்டு வச்சு ஒரு சாதம் பண்ண போகிறோம். கல்கண்டு சாதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் ரைஸ் எடுத்துட்டுருக்கேன். நார்மல் பச்சை அரிசி, நம்ம சமைக்கிற அரிசி. அந்த அரிசி களைஞ்சி எடுத்துன்ட்டு அதே கப்பால் 2 கப்பு வாட்டர் சேர்த்துருக்கேன். 2 கப்பு பால் சேர்த்துக்க போகிறோம், காய்ச்சின பால். ஸோ ஆல்ரெடி 2 கப்பு, இதே கப்பால் 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது 2 கப்பு பால் சேர்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா, ஃபுல்லாக பாலில் பண்ணால் அரிசி வேகாது, தண்ணியும் பாலும் கலந்து விட்டோம்னா தான் வேகும், நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம பால் சேர்க்குறோம். இதை குக்கரில் வச்சு நல்லா குழசலாக வேக வச்சு எடுத்துன்னு வர போகிறோம். ஸோ அதே கப்பாலேயே 1 கப்பு கல்கண்டு எடுத்துட்டுருக்கோம். டைமண்ட் கல்கண்டு தான் நான் எடுத்துட்டுருக்கேன். ஸோ அரிசி எந்த அளவோ அதே அளவுக்கு கல்கண்டு எடுத்துக்கணும், அதுதான் மெஷர்மெண்ட்டு. ஸோ இது குக்கரில் வச்சு நம்ம நல்லா குழச்சி விசில் விட்டுன்னு வந்துடலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். இப்போ இது குக்கர் விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம புளிஞ்சாதம், தேங்காய் சாதம், லெமன் சாதம் அந்த மாதிரி நிறைய பண்ணுவோம். அந்த இதில் லிஸ்ட்டில் மாங்காய் வச்சு நம்ம மாங்காய் ரைஸும் பண்ணலாம் 18ஆம் பேருக்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஒட்டு மாங்காய், ஒரு அரை மாங்காய் திருகி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாதம் உதிராக வடித்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி. நான் பாஸ்மதி ரைஸில் பண்ண போகிறேன். ஸோ இது நார்மல் ரைஸ்லேயும் பண்ணிக்கலாம், அவளோட இஷ்டம். ஸோ இழுப்பு சட்டியில் ஆல்ரெடி நல்லெண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போது கடுகு, கடுகு வெடிச்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, மாங்காய். நான் வச்சிருக்க ரைஸுக்கு அரை மாங்காய் திருகி வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி வேணும் அப்படின்னா நிறையா திருகிக்கலாம். பச்சை மிளகா ஒரு 2-3 நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன். ஸோ உளுத்தம்பருப்பு செவந்திருக்கு. வாசனைக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம் ஜாஸ்தியாகவே போட்டுனோன்னா நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கலந்த சாதம்லாம் பண்ணும்பொழுது எப்பயுமே என்ன டிப்ஸ்னா, பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கணும். ஸோ சில பேருக்கு அது ஒத்துக்காது. நம்ம குழம்பு ரசம் சாப்பிட்றத விட கலந்த சாதம் சாப்பிடும்பொழுது கொஞ்சம் ஜீரணமாகாத மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த பெருங்காயம் தூக்கலாக சேர்த்துக்கணும். இப்போது திருப்பி வச்சுருக்க இந்த மாங்காயும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் நம்ம கீறி வச்சுருக்கோங்கிறதுனால வெடிக்கும். ஸோ அதோட மாங்காயோடைய சேர்த்து போட்டுக்க வேண்டியதான். 2 நிமிஷம் வதங்கட்டும். மாங்காய் வதங்கின்னு இருக்கு. இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன், நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் உப்பு நமக்கு எவ்வளோ வேணுமோ சாதத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துன்னு போட்டுக்க வேண்டியது. அந்த பக்கம் சாதமும் விசில் வந்துருக்கு. ஒரு 2 நிமிஷம் இந்த மாங்காயோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும் கிடையாது. ஸோ இந்த சீசன் ஆல்ரெடி ஓவர், பட் இருந்தாலும் மாங்காய் கிடைக்கிறது சிம்பிளாக. இப்போ சப்போஸ் வேலைக்கு போகிறவா அவசரமாக கார்த்தாலைக்கு பண்ணணும் அப்படிங்கும்பொழுது புளிக்காய்ச்சல்லாம் காய்ச்சறதுக்கு டைம் இல்லாதவா இந்த மாதிரி மாங்காய் வதக்கி சாதம் கலந்துடலாம். இதுவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த விட்டமின் சி நமக்கு கிடைக்கும், மாங்காயில் இருக்கிற விட்டமின் சி. ஸோ இதையும் வதக்கி இந்த மாதிரி சாதம் கலந்துக்கலாம், ரொம்பவே ஈஸி தான். ஸோ காரம், உப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காயம் எல்லாமே சேர்த்தாச்சு. அவ்வளோதான். இப்போது வடித்து வச்சுருக்க சாதத்தை இப்போ நான் எவ்வளோ மாங்காய் வதக்கியிருக்கேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துக்கிறேன்.
ஸோ நான் ஒரு 3/4 அழகு சாதம் வடித்து வச்சுருந்தேன். ஜஸ்ட் இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறதுக்காக தான். லைட்டாக ஒரு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சாதம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துன்னு போட்டுக்கோங்க. இது வதங்கின்னு இருக்கு. இதில் நம்ம இன்னும் ஒரே ஒரு விஷயம் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, நான் வந்து கொத்தமல்லி வேற கடலைப்பருப்பு மிளகா வத்தல் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக சாம்பாருக்கு இதுக்கெலாம் போட்டுப்போம் இல்லையா, கறிக்கெலாம். ஸோ அந்த பொடி அதில் கொஞ்சம் போல் நான் தூவிக்கிறேன். நிறைய வேண்டாம், ஜஸ்ட்டு கொஞ்சமாக தூவிக்கிறேன். ஸோ இது நல்ல ஒரு வாசனையும் ஃப்ளேவரும் கொடுக்கும் நமக்கு. ஜஸ்ட்டு இது நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு கிடையாது. நம்ம இந்த பொடி போடுறதுனால இந்த பச்சை ஸ்மெல் நமக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், அந்த சூடு காட்டுறதுக்காக தான் இந்த பொடி போடுறோம். ஜஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாங்காய் சாதம். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வாசனைக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் சேர்க்கிறேன். வாசனைக்கு கொத்தமல்லி தூவிக்கிறேன். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுது. இது ஆற நல்லா உதிராக வரும். ஸோ இப்போ கொஞ்சம் இதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆறிட்டுனா நல்லா உதிராக சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டாச்சு. ஸோ நீங்கள் நைவேத்தியம் பண்ணணுன்னா பண்ணிட்டு அதுக்கப்புறமா உப்பு வேணால் பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஸோ இது இப்போ நம்ம போட்ட உப்பு இதுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இப்போது இந்த கல்கண்டு சாதத்துக்கு நம்ம எடுத்து வச்சு இந்த கல்கண்டை அதை ஜஸ்ட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருக்கேன். இது நமக்கு ஒரே ஒரு கம்பி பதம் வரணும், அதாவது 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம்ல, நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ அந்த பதம் வர அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் இதுக்கு வறுக்கிறதுக்கு முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், நெய்யில் வறுத்து போடுறதுக்கு. குக்கர் விசில் வரட்டும், நம்ம எடுத்து காமிக்கிறேன். பாருங்க, அதாவது எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிசுக்குன்னு இது கையில் ஓட்டணும். இதுதான் ஒத்த கம்பி பதம்னு சொல்கிறது. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம அப்படியே, இந்த சாதம் நல்லா குழஞ்சிருது. பாலில் வேக வச்சிடணும் இல்லையா, பாலும் தண்ணியும் கலந்து அது குழஞ்சிருது. ஸோ நம்ம இதை கல்கண்டு சாதமாக பண்ணுறதுனால நான் மசிச்சிருக்கேன் ஆல்ரெடி. இருந்தாலும் இது சக்கரை போட்டால் கொஞ்சம் விரைச்சிக்கும். இது ரொம்ப அப்படியே பொங்கல் மாதிரி இருக்காது, அதே சமயம் ரொம்ப வெறையாக உதிராகவும் இருக்காது, ஒரு நடுவாந்திரமான பதத்தில் இருக்கும். ஸோ இந்த கரை விட்டுருந்த அந்த இதை நம்ம அப்படியே எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்வீட் நம்ம போட்ட அரிசிக்கும் இந்த சக்கரை, அதாவது கல்கண்டுக்கும் கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டோட கன்சிஸ்டன்சி. இதை திரும்பவும் நம்ம அடுப்பில் ஜஸ்ட்டு ஏற்றிட்டோம், கொஞ்சம் கொதிக்க விடணும். இந்த ஸ்வீட்டும் இதுவும் சேர்ந்து வரதுக்கு ஏற்ற மாதிரி. இதுக்கு நம்ம பருப்புலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது, ஜஸ்ட்டு பாலில் அரிசி மட்டும் வேக வைக்கணும். இந்த பக்கம் நெய்யில் தாளிக்கிறதுக்காக இழுப்புச்சட்டியில் நெய் ஆல்ரெடி நான் காய வச்சுருக்கேன், முந்திரி திராட்சை தாளிக்கிறதுக்கு. ஸோ அதையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். முந்திரி, அதுக்கப்புறம் திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம யூஸ்வலாக வெல்லம் போட்டு பண்ணுவோம், இது கல்கண்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் இது கெட்டி மட்டும் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இதில் ஏலக்காய் பொடி வாசனைக்கு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆற கண்டிப்பாக எரிக்கிடும். இப்போ கொஞ்சம் பாயசம் மாதிரி இருக்கும், பட் கொஞ்ச நாள் ஆறிடுது அப்படின்னா சூப்பராகவே நல்ல கெட்டி ஆகிடும். இப்போது இறக்கி வச்சுக்க வேண்டியதான். இதில் நான் இன்னும் ஒரே ஒரு விஷயம் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். ஸோ இது வேணும்னா சேர்த்துக்கலாம், கட்டாயம் கிடையாது. ஸோ இது அவளோட சௌரியம்தான். ஸோ அவ்வளோதான், இந்த கல்கண்டு சாதம்
ரெடி ஆகிடுது. ஆறிடுதுன்னா இது சூப்பராக நல்லாவே கெட்டி ஆகிடும். இப்போ பாயசம் மாதிரி இருக்கேன்னு பயப்பட வேண்டாம். சூப்பரான ஆடி 18 ஸ்பெஷல் மாங்காய் சாதமும் கல்கண்டு சாதமும் பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஈஸியான ரெசிபிஸ், ரெண்டுமே சிம்பிளும் கூட. வேலைக்கு போகிறவாள்லாம் டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ வந்து நம்ம நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவோம். இது ஒன் ஆஃப் த வெரைட்டிஸ் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு ஐடியாவுக்கு தான் நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.